வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ் வடமராட்சி பருத்தித்துறை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கையால் யாழ் மாவட்ட மீனவர்களின் வலைகள் அழிக்கப்பட்டு வருவதாக கடற்றொழிலாளர் கவலை வெளியிட்டுள்ளனர். குறிப்பாக பருத்தித்துறை கடற்பரப்பில் கடந்த சில தினங்களாக எல்லை தாண்டி இந்திய மீனவர்களது இழுவை மடிப்படகுகளின் மீன்பிடி அதிகரித்துள்ளது. இதனால் நாளாந்தம் நமது வலைகள் அறுத்தழிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் இழுவை படகுகளால் அறுத்தழிக்கப்படுவதுடன் வலைகள் காணாமல் போவதாகவும் கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் இரவும் இந்திய மீனவர்களது இழுவை படகுகளின் எல்லையை தாண்டிய மீன்பிடியால் பருத்தித்துறை பகுதி கடற்றொழிலாளர்களது வலைகள் அளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூரில் சட்டவிரோத மீன்பிடியான சுருக்கு வலை தொழில் நடவடிக்கையால் எமது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகின்றது. இதனை கட்டுப்படுத்த மீன்பிடி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என கடற்றொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த டிக்டாக் பிரபலங்களில் ஒருவரான தனது காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க வீட்டில் நகைகளை களவாடிய சுவதி உள்ளிட்ட 7 பேரை சாவகச்சேரி போலீசார் நேற்றைய தினம் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளங்களில் தனது காணொலிகளை பதிவேற்றி பிரபலமானவராக தன்னை காட்டிக் கொண்டு வந்துள்ளார். குறித்த இளைஞருடன் டிக்டாக் மூலம் அறிமுகமான சாவகச்சேரி பகுதியை சேர்ந்த சுவதி அவரை காதலித்து வந்துள்ளார். அந்த நிலையில் தனது காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்காகவும் காதலன் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தனது வீட்டில் இருந்து சுமார் 19 பவுன் நகையை களவெடுத்து அதனை காதலனிடம் கொடுத்துள்ளார். வீட்டில் இருந்த நகைகள் காணாமல் போனமை தொடர்பில் ஜுவதியின் பெற்றோர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் ஜுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த போது வீட்டில் இருந்த நகைகளை தான் களவெடுத்து காதலனுக்கு வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார். ஜுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காதலனை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் வீட்டில் நகைகளை களவெடுத்த ஜுவதி அவரது காதலன் ஜுவதி வீட்டில் நகைகளை களவெடுப்பதற்கு உடந்தையாக செயற்பட்ட ஜுவதியின் நண்பி நகைகளை விற்க உதவியவர்கள் நகைகளை வாங்கியவர்களின் 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 7 நபர்களையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரியாலை செம்மணி புதைக்குழியின் நேற்றைய அகழ்வின் போது புதிதாக 3 மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 23ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது 3 என்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டதுடன் ஓர் என்பு தொகுதி முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது. இதன்படி செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து இதுவரை 104 மனித என்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 96 என்பு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டன. நீதிவான் ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி ஜார் அனிதா, சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் கலைப்பீடு தொல்லியத்துறை மாணவர்கள் ஆகியோர் அகழ்வுகளில் முன்னிலையாகி வருகின்றனர். மேலும் சட்டத்தரணி சங்கத்தின் சார்பில் நேற்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், சட்டத்தரணி கே. சாயந்தன் ஆகியோர் அகழ்வு பணிகளை அவதானித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாலைத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவிற்கும் மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவிற்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நேற்று பிற்பகல் மாலைத்தீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றன. மாலைத்தீவு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு மகத்தான வரவேற்பு அளித்தார். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பிட்ட பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் உத்தியோகபூர்வ புகைப்படம்
புகைப்படம் பிடிக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டனர். அதன் பின்னர் ஜனாதிபதிக்கும் மாலைதீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. கலந்துரையாடலை தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. மேலும் மாலைதீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தம் என்பன பரிமாறப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் மாலைதீவு மற்றும் இலங்கை இடையே பல்வேறு துறைகளிலான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுவதோடு குற்றங்களை கையாள்வதில் பரஸ்பர சட்ட உதவி வழங்குவதை முதலாவது ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் இரண்டாவது ஒப்பந்தம் இரு நிறுவனங்களுக்கும் இடையில் ராஜதந்திர பயிற்சி அளிப்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு இடையே தகவல் மற்றும் ஆவணங்களை பரிமாறிக்கொள்வது குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும். இந்த ஒப்பந்தங்களை மாலைதீவு சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஹலீல் மற்றும் இலங்கை சார்பில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சு ஆகியோர் மாலைதீவுக்கான அரசு விஜயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய மாலைதீவு பயணம் உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜூலை 26 அன்று மாலைதீவின் 60வது சுதந்திர தின விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாலைதீவு அதிபர் முகமது மொய்சு தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்தியா வெளியேறு என்ற முழக்கத்தை முன்வைத்ததாலும் வெற்றி பெற்ற ஆரம்ப மாதங்களில் இந்தியா மீது கடுமையான நிலைப்பாட்டை எடுத்ததாலும் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. அச்சமயத்தில் சீனாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவது பற்றி மொய்சு தொடர்ந்து பேசி வந்தார். ஆனால் இப்போது அதே மொய்சு மிக பெரும் தேசிய விழாவில் பிரதமர் மோடியை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார். இக்காரணத்துக்காக இந்த பயணம் சர்வதேச ஊடகங்களில் பரவலான கவனத்தை பெற்றது. மேலும் இது இந்தியாவுக்கும் மாலைதீவுக்கும் இடையிலான உறவுகளில் ஏற்பட்ட மாற்றத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. குறிப்பாக சீனாவும் மாலைதீவில் தனது செல்வாக்கை அதிகரிக்க முயற்சிக்கும் நேரத்தில் இந்த பயணம் அமைந்தது முக்கியமாக கருதப்படுகின்றது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பதற்றங்கள் எழுந்தபோது சரியான நேரத்தில் தான் தலையிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தான் தலையிடாவிட்டால் இரு நாடுகளும் இந்த நேரம் போரில் ஈடுபட்டிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிட்டன் பிரதமர் ஹேரிஸ் டார்மருடன் ஸ்கொட்லாந்தில் ஊடகங்களிடம் பேசிய ட்ரம்ப் சமீப காலங்களில் உலகம் முழுவதும் 6 போர்களை தடுத்ததாகவும் நான் இல்லை என்றால் 6 பெரிய போர்கள் நடந்திருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் அவற்றில் மிக பெரியது. ஏனென்றால் இவை இரண்டும் அணு ஆயுதம் ஏந்திய நாடுகள். அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் போர் அதிகரிப்பு மற்றும் அணு ஆயுத வீழ்ச்சி போன்ற பயங்கரமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் தலைவர்களை நான் நன்கு அறிவேன். போருக்கு செல்ல விரும்பினால் வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட மாட்டேன் என்பதை நான் தெளிவுபடுத்தியுள்ளேன் என்று தெரிவித்துள்ள நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போரை தானே நிறுத்தியதாக ட்ரம்ப் ஏற்கனவே பலமுறை கருத்து தெரிவித்துள்ளதும் அதை மத்திய அரசு மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கடைசி T20 போட்டியில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆஸ்திரேலிய அணி தொடரை கைப்பற்றியது. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் கடைசி போட்டி இன்று நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.4 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 170 ஓட்டங்களை அடைத்தது. இதனை அடுத்து 171 ஓட்டங்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 17 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 173 ஓட்டங்கள் அடைத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 5-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா கைப்பற்றியது. தங்களது சொந்த மண்ணில் முதலில் விளையாடிய 3 டெஸ்ட், அடுத்து விளையாடிய 5 T20 என அனைத்திலும் வெஸ்ட் இண்டீஸ் அணி படுதோல்வி அடைந்துள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.